நாராயணன் ஹரிமந்தமோ நாராயணன் நமக்கு பரபரத்திலே பரம் தோன்றி பரத்திலே சிவம் தோன்றி சிவத்திலே சக்தி தோன்றி சக்தியிலே நாதம் நாதத்திலே விந்து விந்துவிலே சதாசிவன் சதாசிவத்திலே மகேஸ்வரன் மகேஸ்வரத்திலே ருத்ரன் ருத்ரத்திலே பிரமா பிரமாவிலே வாயு வாயுவிலே அக்னி அக்னியிலே ஜலம் ஜலத்திலே பிருதிவி பிருதிவியிலே அன்னம் அன்னத்திலே ரசம் ரசத்திலே மாயிசம் மாயிசத்திலே அஸ்தி அஸ்தியிலே மேதை மேதையிலே சுக்லம் இப்படி சுக்ல சுரோனியத்திலே சரீரம் தோன்ற பிரம்மாவின் தொடங்கில் நாரதாகரியன் தோன்றி மூன்று உலகமும் சென்று மும்மூர்த்திகளையும் கண்டு வணங்கி மங்கள ஆசீர்வாதம் பெற்று யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்ற பொன்மொழி கிழங்க மகதியால் கரம் கொண்டு நாரதர் வருவார் பின்னே நாராயணா என்னும் ஓசை வரும் முன்னே என்ற கழகப்பிரியனாகிய நானே தன்னையே தானறிந்த பேரறிஞர் பிறவே உன்னையே வெற்றியுடன் வீட்டிற்கும் பண்பறிந்த என்னையே எப்பொழுதும் நன்மையில் நாட்டிடுவாய் என்ற ஏக பரம்பொருளை இதயத்தின் உள்ளே வைத்து கழகத்தின் மூலம் உலகை நல்லை காணும் காரண காரியார்த்தன் கானப்பிரியன் நாரன் என்ற நாமங்களை பெற்ற யாமோ இன்று காலை காரணம் முடித்து கதிரவனை தரிசித்து முறைப்படி முதலில் கைலாயம் சென்றேன். அங்கே சங்கரன் நிலையோன் சம்பு சதாசிவன் பேயோடாடி பொங்கரவழிந்த மூர்த்தி புராதங்கன் பூதநாதன் கங்கவேணியோ கடுக்கையன் கங்காளன் என்ற சிறப்பு பட்டங்களை பெற்ற சாச்சா சிவபெருமானை கண்டு வணங்கி மங்கள ஆசீர்வாதம் பெற்று வைகுண்டம் சென்று எனது பாட்டன் பரந்தாமனை தரிசித்து பிரம்மலோகம் சென்றேன். பிரம்மலோகத்திலே பிரம்மன் மேதினி படைத்தோன் பிதா விதா விதாதா வாடகன் மலரொணிந்தன் மண்பது தந்தை வேதன் இரணியன் கருப்பன் இனியமால் உந்தி வந்தோன் குரவனோதி உமர்த்தனன் கொடியனன் அன்னமூர்த்தி என்ற சிறப்பு பட்டங்களை பெற்ற எனது மூன்றாம் பிரவியின் தந்தைமான பிரம்மதேவனையும் கண்டு வணங்கி மங்கள ஆசீர்வாதம் பெற்று மறுமார்க்கத்தில் தக்கனின் மக்களான அரிய சபாளர்கள் சுபார சபாளர்கள் என 11,000 பேர்களையும் கண்டேன். அவர்களும் மக்களின் விருத்திக்கான விரதத்தை கையாள போகையில் அதை மாற்றி நான் பக்தி மார்க்கத்தை போதித்தேன். அதை கண்டு சிரம் கொண்ட தக்கனோ என்னை ஒரு நாளைக்கு மேல் ஓரிடம் தங்கினார். உனது சிரமானது வெடிக்க கடவுள் என்ற சாபத்தை என்னப்பா உங்க பிரச்சனை? அவர் என்ன சொன்னார் சாமி? என்ன சொன்னீங்க? ஓரிடம் தங்கக்கூடாது என்பது சாபம் தானே சொன்னேன். இப்ப நான் ஆக என் தலை வெடிக்கணும். ஏன் உங்க தலை வெடிக்கிறதுக்கு ஏன் தலை வெடிக்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? இருங்க, நான் வந்து ஒரு அசல்ட்டா இருந்தேன். சரி, ஆல்ரவுண்டுக்காரன் மிருதக்காரன் உங்க மேல ரொம்ப கொள்ளவரியா இருக்காங்க. என்ன? ஆமா, அதனாலதான் அவங்க பூரா இல்ல சாமி, வர்ற நாரதர் பூரா இதைத்தான் சொல்றாங்க. தலை வெடிக்கணும் தலை வெடிக்கணும். சரி, கூட யாருமே தலை வெடிச்சு பார்த்தது இல்லை. ஆக ஒரு நாரதருக்கே இந்த உலகம் தாங்கல. என் தலை வெடிச்சுன்னா 1008 நாரதர் உருவாகுவாங்க. ஆக உலகம் தாங்கம்மா. அப்ப நாரதர் வேணுமா உங்களுக்கு? அதனால நீங்க வெடிக்காம வச்சிருக்கீங்க. ஆமா வாத்தியார். ஆக அப்படியெல்லாம் இருந்துட்டாலும் ஓரிடம் இல்லாத வேறிடம் செல்லும் விரதத்தை கையாண்டு இவர் வாத்தியார் தானே? ஆமா, அவர் எனக்கு வாத்தியார் தான். கொடுக்கறதுல வாத்தியார். சரி சரி. ஆக ஓரிடம் இல்லாத வேறிடம் செல்லும் விரதத்தை கையாண்டு வருகிறேன். இந்த பிறவிக்கு முன் 2 பிறவிகள் எடுத்ததில் முதல் பிறவியாக உபபர்கன் கந்தர்வனாகவும், 2வது புலோகத்திலே காமாக்கியம் என்னும் இடத்தில் கலாவதிக்கு மகனாக பிறந்து அங்கு சாதுமாத்தியத்துக்கு வந்து தங்கிய சன்னியாசிகளுக்கு பணிவிடை செய்து அவர்கள் மூலம் பாகவத தர்ம உபதேசத்தினை பெற்றேன். பெற்ற தாயின் மரணத்திற்கு பிறகு நற்றவனத்தை நாடி வனம் சென்றேன். அங்கே ஹரிபரந்தாமனை தரிசித்து பூத உடலை நீத்து மீண்டும் 3ஆம் பிறவியாக இந்த பிரம்மதேவனின் பாதத்தில் பிறந்து அந்த பூவுலகத்தை மிட்டோடி இந்த பூவுலகத்தையும் நாடி குருந்தி நிலம் வந்து சேர்ந்தேன். என் கழகம் வெற்றி பெற வேண்டுமேயானால் அந்த விநாயகமூர்த்தியை வணங்கியாக வேண்டும். அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்தார் தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணம் அதிகமாக வந்தாரும் கோபுரத்திலே வீட்டிற்கக்கூடிய அந்த கணபதியை கைதொழுங்கள் என்ற காரணத்தினாலே அந்த வெற்றி விநாயகனை, அந்த வீர விநாயகனை, அந்த செல்வ கணபதியை வணங்கிவிட்டு பின் பாவத்தை கவனிப்போம். நாராயண மேடையில் நாதகான பேரரசு தெற்கு பெத்தாம்பட்டி எம்ஜி நவநீத கிருஷ்ணன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. பொன்னாடை போர்த்தி புகழாரம் சுட்டிய மாபெரும் கிராமத்தார்களுக்கும் பெரியோர்களுக்கும் மற்றும் இதனை சுற்றுவட்டார நாடகலா ரசிக பெருமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் எனது சார்பிலும் என்னை சார்ந்த இசைக்கலைஞர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. சரி, வச்சுக்கிறவா நல்லா இருப்பேன். சரி, இருக்கட்டும். இருந்தாலும் விநாயக பெருமானை வணங்கி ஆக வேண்டும் என்ற காரணத்தினால அப்பேற்பட்ட விநாயகனை, அந்த வீர விநாயகனை, அந்த வெற்றி விநாயகனை, அந்த செல்வ கணபதியை வணங்கி ஆக வேண்டும் என்ற காரணத்தினால செல்வ கணபதியே எங்கள் குல சேத்தி விநாயகனே சிவகுல தவ கொழுந்தே என்னை
விநாயகனே செல்வ கணபதியே எங்கள் குலம் சித்தி விநாயகனே பவன மாயவனா வெற்றி கொள்ள வாழ்த்துக்கள் சொன்னவனே பவன மாயவனா வெற்றி கொள்ள வாழ்த்துக்கள் சொன்னவனே தீபனை திரும்பி வந்து அருள்வாள் விமோசனம் தந்தவனே கந்தவனே செல்வ கணபதியே எங்கள் குலம் சித்தி விநாயகனே நல்லதோ செயலிலெல்லாம் போதனிக்கும் வல்லவ கணபதியே நல்லதோ செயலிலெல்லாம் போதனிக்கும் வல்லவ கணபதியே பிள்ளையாரே கணேசா மூர்த்திக்கும் பெரியவனே நேசா பிள்ளையாரே கணேசா மூர்த்திக்கும் பெரியவனே நேசா செல்வ கணபதியே சிவகுல தவ கொழுந்து என்னை இங்கு சீருடன் ஆண்டவனே செல்வ கணபதியே எங்கள் குலம் சித்தி விநாயகனே இருந்தாலும் விநாயக பெருமானை வணங்கி வரம் கேட்டிருந்தாலும் கூட அருள் எல்லாருக்கு உலகம் இல்லை, பொருள் எல்லாருக்கு உலகம் இல்லை, அருளும் பொருளும் எல்லாருக்கு உலகுல இடமே இல்லை. ஒன்னும் அருள் இருக்கணும், இல்லாட்டி பொருளாச்சு இருக்கணும். மனிதன் வாழணும்னா அருள் இல்லையா, அருள் இல்லையா? ஒண்ணு இறைவனோட அருள் இருக்கணும், இல்லாட்டி பொருளாச்சு இருக்கணும். இரண்டுமே இல்லைன்னா அந்த உலகத்துல வாழ்றதே வேஸ்ட் இருக்காங்க. ஏதாச்சும் இருக்கா பிரயோஜனம் இருக்கா? பிரயோஜனமே இல்லாத உலகம். ஆக அவையெல்லாம் இருந்துட்டாலும் கூட இந்த உலகை எல்லாம் ஆள்கின்றாலே ஆதி பராசக்தி அகிலாண்ட நாயகி கோடி பிரம்மாண்டியாக இருந்து இந்த மண்ணையும் இந்த மக்களை எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றாலே தாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களையும் குற்றங்களையும் எல்லாம் காத்து ரட்சித்து நல்லதொரு அருள் புரிகின்றாலே அந்த காஞ்சியிலே காமாட்சியாக, காசியிலே விசாலாட்சியாக, மதுரையிலே மீனாட்சியாக இருந்து இந்த மண்ணையும் இந்த மக்களை எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றாலே அப்பேற்பட்ட அந்த தாயினுடைய பொற்பாதத்தை வணங்கிவிட்டு பின்பு ஆவதை கவனிப்போம். நாராயணா பாவமெல்லாம் தீர்ப்பவளே நல்லவளே தில்லையம்மா வாடியலும் போதினிலே ஓடி வரும் காளியம்மா மலை போல குங்குமத்தில் மறைந்தருளும் முத்து மாரியம்மா தில்லை காளி சன்னதிக்கு வந்தோ உரைத்தீர்வம்மா. தம் நம் தனம் தனம் தம் நம் 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 தம் நம் தம் தனம் தம் நம் தம் தனம் என்னாகமே சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை, கண்கள் ரெண்டும் பார்வையின்றி பாவையில்லை.
பாடிக்கிட்டு இருந்தாரு. ஆமா. பாடிக்கிட்டு இருக்கும்போது காதல் பாட்டு பாடுறாரு. கேளு கேளு. முற்றிருந்த முனிவர் உங்களுக்கு எதுக்கு காதல் பாட்டு? எங்களை மாதிரி இளவட்டங்களுக்கு வாத்தியாரோட எங்களுக்கு காதல் பாட்டு. இளவட்டம் சொன்னது வரைக்கும் நான் தாயா அவரையும் சேர்த்து இருக்கிறீங்க பாருங்க. உங்களுக்கு தேவை மனசாட்சி ஏதாச்சும் இருக்கா இல்லையா? நான் கேட்கிறேன், உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? ஏங்க ஏன் கேக்குறீங்க? உங்களுக்கு எத்தனை மனைவி? எனக்கு 52 மனைவி. அத்தனையும் விட்டுவிட்டு சரி இப்படி நிக்கிறீங்களே, அது இருங்க 52 பொண்டாட்டியை விட்டுவிட்டு, நாங்க ஒரு பொண்டாட்டியை நாங்க விடல, நாங்க பொண்டாட்டி தான் வாழ்க்கையில் வர்றோம். 52 பொண்டாட்டியை விட்டுவிட்டு இப்படி வரைக்கும் நிக்கிறீங்களே, என்ன காரணம்? ஒட்டப்பட்டோம்னா அதுக்கு சிறப்பை சேர்த்துட்டு வந்திருக்கோங்க. என்ன சிறப்பு அதை சொல்லுங்க. 52 மனைவியை அச்சரமாக கொடுத்துருக்கேன். என்ன அச்சரம்? அந்த 52 அச்சரத்தை சொல்லுங்க பாப்போம். 52 அச்சரமா சொல்லுங்க. கொடுத்துருக்கேன்னா காப்பாக கொடுத்துருக்கேயா? அது சொல்லுங்க. அதெல்லாம் சரி சாமி. 52 மனைவி கட்டுனீங்க. ஆமா. காதல் பாட்டு உங்களுக்கு தான் 3மே இல்லையில. ஏன்னா 3 இல்லையா? மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை, ஆசைன்ற எதுவுமே இல்லையில. ஆக இருக்கட்டும். உங்க பூசாரி தனமான உங்க பொங்கச்சோறு வேணும். ஆரம்பத்திலே பாடும்போது இப்படி பண்ணலாம் ஐயா. தாயை பத்தி தான் நான் பாடுனேன். பெரியப்பா ஏன்னா எப்பேற்பட்ட சிறப்பான ஒரு ஆளு. அம்மா டிஎம்ஏ அருணுன்னா சாதாரண ஆளாயா? அவர் வாசிச்ச அந்த ரேவதி ராகத்துல. ஆமா, ரேவதி ராகம் வாச்சாங்க. அந்த ரேவதி ராகத்துல அப்படியே கொஞ்சம் போய் சுத்தி வருவோமே. அலசி பாக்குறேன். அலசி பாத்துறேன். இந்த பாட்டெல்லாம் இருக்கா? இருக்குல்ல. அம்மா எங்களுக்கு குறையும் உண்டு, அதனை நான் அறிந்து சொல்லலாமா? எங்களுக்கு குறையும் உண்டு, அதனை நான் அழுது சொல்லலாமா? என் தாயும் நீ இருக்க உங்கள் செல்ல மகன் வாழலாமா? காளிமாக மாயிகாரு மாறி அபிராமி என பாடியது கேட்கவில்லையா? காளிமாக மாயிகாரு
இப்படி பக்கா மேளமாக இருக்கணும். அற்புதமான முறையில் பக்க மேல கலைஞர்கள் அமைத்து கொடுத்த அன்பு உள்ளதற்கும் எங்கள் நாடகத்திற்கு இப்படித்தான் ஒளிபெருக்கி அமைக்க வேண்டும் என்ற முறையில் அற்புதமான ஒளிபெருக்கி அமைத்து எங்களுக்கெல்லாம் ஏன்னா மக்கள் இடத்துல பாராட்டு வாங்கணும்னா ஒன்று பக்க மேல கலைஞர்களோட ஒத்துழைப்பு வேண்டும். இந்த எல்லா ஊர்லையும் நான் சொல்லக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அந்த ஆப்ரேட் பண்ணுறது மைசெட்டில் ஒருத்தர் மட்டும் ஆப்ரேட் பண்ணால் நல்லா இருக்கும் சொல்லுவேன். ஆனால் அண்ணன் வந்து நகராமல் அவர் மட்டும் ஆப்ரேட் பண்ணுவார். உங்களுக்கு நான் நன்றி கிடைக்கிறது. நன்றி. காரணம், இந்த நாடகத்தை நம்ம தான் அமைச்சிருக்கோம், நம்ம தான் பண்ணணும். அந்த உணர்ச்சி உங்கள்ட்ட இருக்கு. இன்னைக்கும் நீங்கள் நல்லா இருப்பீங்க. சரி, முருகன் ஆடியோ சொல்லுறது ரெண்டு நினைதான் சொன்ன உடனே சரி அது கோவப்படாமல் சரியா அந்த ஒரு பையன் கூட்டுறாரு. அதான் அதனாலதான் சொன்னாங்க, எதை கொண்டு வந்தோம் எதை கொண்டு செல்ல. இந்த உலகத்துல வாழக்கூடிய வாழ்க்கையே கொஞ்ச காலம் தான். ஆக மனிதனாகப்பட்டவன் இந்த உலகத்துல என்னதான் பொண்ணும் பொருளும் பதவி புகழ் ஆடம்பரம் அந்தஸ்து எவ்வளவு சேர்த்து வச்சிருந்தாலும் மனிதனாகப்பட்டவன் இந்த மண்ணுலகத்துல இருந்து போகும்பொழுது கொண்டு போகக்கூடியது ரெண்டே விஷயம் தான். ஒண்ணு அவன் செஞ்ச பாவம், இன்னொன்னு அவன் செஞ்ச புண்ணியம். இதை மட்டும்தான் அந்த உலகத்துல கொண்டு போக முடியும். ஆடி அடங்கும் வாழ்க்கையோட 6 அடி நிலமே சொந்தம் இருக்காங்க. இன்னைக்கு 6 அடி நிலமும் கூட இன்னைக்கு மனிதனுக்கு சொந்தம் இல்லாம போயிருச்சு. ஏன்னா முடிசூடா மன்னனாக இருந்துட்டாலும் கடைசியில பிடிசாமல் தான் மிச்சம் இருக்கான். அப்படிப்பட்ட இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கான். பொல்லாத உலகமா வாழக்கூடிய வாழ்க்கையில மனிதனாகப்பட்டவன் இப்படித்தான் வாழணும். மனிதன் எப்படி வேணும்னாலும் வாழலாம்னு அது வாழ்க்கையே இல்லை. மனிதன் வாழக்கூடிய கொஞ்ச காலத்துல கூட மனிதனோட சகோதரத்தோட ஒற்றுமையோட வாழணுமாமி. அதாயா வாழ்க்கை. அதான் சொன்னாங்க, எதையுமே கொண்டு போக போறதும் இல்லை, எதுவும் வரும்போது நம்ம கொண்டுட்டும் வரல. இன்னைக்கு எது நம்மளுடையதோ நாளை அது மற்றொருடையதாக மாறிடும். ஆக எதுவுமே இந்த உலகத்துல நிரந்தரமும் கிடையாது. அப்படிலாம் இருக்கக்கூடிய அந்த விஷயத்துல ஏன்னா மனிதன் உயிர் வாழணும்னு அவசியம் என்ன தேவைன்னா, ஒவ்வொரு மனிதனுக்கு அவசியம் 3 தேவை இந்த உலகத்துல. தயவுசெய்து வாழ போவது ஒரு வாழ்க்கை தான். அப்ப வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில எல்லோருமே சகோதரத்துவத்தோட ஒற்றுமையோட வாழணுன்ற காரணத்தினால, ஏன்னா 6 அறிவு படைத்தவன் மனிதன். 6 அறிவு படைத்த மனிதனாக இருந்துட்டாலும் கூட 4 அறிவு 5 அறிவு உள்ள ஜீவராசிகள்கிட்ட உள்ள நல்ல பண்புகள் கூட இன்னைக்கு 6 அறிவு படைச்ச மனுஷங்கிட்ட இல்ல. அப்படி இல்லாம இருந்துட்டாலும் கூட அந்த ஒற்றுமையும் ஓங்கும் வழியாக அந்த கூட்டத்தில் கோவில் புறாவை பார்க்கும்பொழுது ஹலோ கூட்டத்திலே கோவில் போறா யாரை எங்கு தேடுதம்மா, கொலுசு சத்தம் கேட்கையிலே மனம் தந்தி அடிக்குது. குமரி பெண்ண பார்க்கையிலே ஒளி மின்னல் அடிக்குது. கூட்டத்திலே கோவில் போறா யாரை எங்கு தேடுதம்மா, கூட்டத்திலே கோவில் போறா யாரை எங்கு தேடுதம்மா, கொலுசு சத்தம் கேட்கையிலே மனம் தந்தி அடிக்குது. குமரி பெண்ண பார்க்கையிலே ஒளி மின்னல் அடிக்குது. கூட்டத்திலே கோவில் போறா யாரை தேடுதம்மா. என் காதல் தேவி நீ தந்தது, உன் பார்வையில் நெஞ்சில் யாழ் மீட்டது, உன் ஆசையில் நீ தாளாட்டுது. ஆகாயம் காணாத பொன்னீகமே
உள்ளம் தந்தி அடிக்குது தந்தி அடிக்குது குமரி பெண்ண பார்க்கையிலே ஒளி மின்னல் அடிக்குது மின்னல் அடிக்குது கூட்டத்திலே கோவிச்சரா நன்றி 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 பக்கமேல கலைஞர்கள் எனது சார்பாக மனமார்ந்த நன்றி. இருந்துட்டாலும் கூட நின்று கொண்டிருக்கும் நிலத்தில் குளிர்ச்சியும் நீண்டு உயர்ந்த விருட்சங்களின் அழகினை பார்க்கும் பொழுது என்ன அப்படி? 1000 நாவு படைத்த ஆதிசடன் எடுத்துரைத்தாலும் மிக எல்லாம் இருந்தாலும் கூட உற்றார் உறவினர் போற்றப்பட வேண்டும், உறவுகள் மதிக்கப்பட வேண்டும். உறவுகள்னா எப்பேற்பட்ட உறவு தெரியுமா? அவை அதிகமான தமிழ் உறவுகளாக இருக்கணுமா, கண்ணன் குசேலன் நட்பு உறவாக இருக்கணுமா. ஆக அப்படி எத்தனையோ உறவுகள் இருந்துட்டாலும் கூட நாம் இன்னைக்கு தேடி வந்திருக்கிறது எப்பேற்பட்ட உறவு? நம்ம உயிரிலும் மேலான அன்பு ரசிக பெருமக்களுடைய அன்பான இந்த உறவு. அப்படியெல்லாம் உறவுகள் இருந்துட்டாலும் கூட அன்னைக்கு அப்படியெல்லாம் உறவு இருந்துச்சியா? பார்க்குறப்ப வந்த மனிதனை கூட எல்லோருமே ஒற்றுமையாக, ஏன்னா வந்தமிழ் நாடு நம்ம நாடு தமிழ்நாடு. யாராக இருந்துட்டாலும் சரி, எதிரியா இருந்துட்டாலும் வீடு தேடி வந்துட்டு நம்ம உபசரிப்பு பண்ணணுமா. அப்பேற்பட்ட தன்மையில் இருக்கக்கூடிய நல்ல பண்பு கொண்ட நாடு நம்ம தமிழ்நாடு. அப்படியெல்லாம் எத்தனையோ உறவுகள் இருக்கு. ஆக அப்படித்தான் பாருங்க, ஒரு குடும்பத்துல ஒரு கணவன் மனைவி, இந்த கணவன் மனைவிக்கு பாருங்க ரொம்ப வருஷமா குழந்தை இல்லை. அந்த குழந்தை இல்லைன்னு ஒட்டி பாருங்க, இருக்க போகாத கோயில் இல்லை, போய் வேண்டாத தெய்வம் இல்லை. அப்படியெல்லாம் வேண்டி பார்க்குறாங்க. ஒரு மனிதனுக்கு பாருங்க குழந்தையே இல்லையா. அப்படியெல்லாம் இருந்துட்டாலும் என்ன நினைச்சேன் அந்த மனுஷனுக்கு பாருங்க 10 வருஷம் கழிச்சு அந்த முருகப்பெருமானுடைய அருள்ல ஒரு ஆண் அழகான ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சியா, ஆண் குழந்தை. இந்த குழந்தை பிறக்கொட்டி பாருங்க அவன் ரொம்ப ஆசையா பாராட்டி சீராட்டி அப்படி பிள்ளைய கீழே கூட நடக்க விடாம அப்படி ஆசையா வளர்க்குறியான். அப்படியெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்கும்போது பாருங்க இந்த குழந்தையாகப்பட்டது வளர்ந்து பள்ளி பருவத்துக்கு போயிருச்சா. இந்த பள்ளி பருவத்துக்கு போகும்பொழுது பார்க்குறேன் பிள்ளை இன்னைக்கு நம்ம பிள்ளையே இல்லாமல் இருந்தான். ஆக இன்னைக்கு குழந்தை பிறந்துருச்சு. குழந்தை பிறந்து இன்னைக்கு பாருங்க படிக்கக்கூடிய கல்வியை கற்கக்கூட பள்ளி சாலைக்கு போயிட்டான். நம்ம பிள்ளை படிக்க போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் தாங்க முடியல. அப்போதே பாருங்க ஒரு நாள் இரவு நல்ல 2ஆம் ஜாமா நல்ல தூக்கத்தில் எந்திரிக்கிறான். அந்த பிள்ளை எந்திரிக்கிறான், அலறி அடிச்சு எந்திரிக்கிறான். அம்மா அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு அழுகிறான். அழுகும்போது அப்பதான் பாருங்க இந்த அம்மா பார்க்குற அம்மா புருஷன் முன்னாடி எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்க்குறாங்க, ஏன்பா அப்படி அழுத மேனிக்கு எந்திரிக்கிறேன், என்ன காரணம்னு சொல்லி கேட்க. அப்படி கேட்கும்பொழுது அப்பதான் சொல்றேன், அந்த குழந்தை சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை, நான் ஒரு பெரிய அதிர்ச்சியான கனவு கண்டேன்னு சொன்னேன். அப்படி என்னப்பா கனவு கண்டேன்னு சொல்லி கேட்கும் பொழுது அப்பதான் இந்த சின்ன பையன் சொன்னானா, அம்மா வேற ஒன்றும் இல்லம்மா, இன்னைக்கு காலையில சரியா 6 மணிக்கெல்லாம் உங்க அப்பா, அதான் எங்க தாத்தா இருக்காரு, அவர் காலையில 6 மணிக்கெல்லாம் சரியா 6 மணிக்கு இறந்து போகிற மாதிரி கனவு கண்டேம்மான்னு சொல்ல. இந்த பொம்பளைக்கு கோவம் வந்துருச்சு. ஏண்டா எங்க அப்பன் பாவம் அவரே கஷ்டப்பட்டு என்னத்தையோ இருக்கிறத குடிச்சுக்கிட்டு அவர் பாட்டுக்கு சிவனேன்னு இருக்காரு, அவரை போய் சாக சொல்றேன், நீ நல்லா இருப்பியா, பேசாம படுற அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு படுக்க வச்சிட்டா. பாருங்க காலையில சரியா 6 மணிக்கு ஊர்ல இருந்து செய்தி வருது. என்ன செய்தி வருது? அம்மா உங்க அப்பா இறந்து விட்டாரு அப்படின்னு சொல்லு. அப்பதான் பாருங்க இந்த பெண்மகள் பாக்குற, ஆத்தாடி என்னடா நம்ம பெத்த புள்ள கண்ட கனவு அப்படியே பழிச்சு போயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க அங்க போய் நல்லது கெட்டதெல்லாம் பார்த்துட்டு மீண்டும் வராங்க, திரும்ப அந்த ஊருக்கே வராங்க. அப்படி வந்ததுக்கு முன்னாடி பாருங்க திடீர்னு இன்னொரு நாள் ஒரு கனவு. என்ன கனவு? வீட்டில் இருக்கக்கூடிய ஆடு மாடெல்லாம் சாகிற மாதிரி கனவு கண்டிருக்கேன் அந்த சின்ன பையன். பாருங்க அதே மாதிரி அதிகாலை பொழுதுல 6 மணிக்கெல்லாம் பாருங்க எந்திரிச்சு பார்த்துருக்காங்க. அதே மாதிரி வீட்டில் இருக்க ஆடு மாடெல்லாம் இறந்து வச்சான் பார்த்துருக்காங்க. என்னடா அந்த சின்ன பையன் நம்ம பெத்த உள்ள இது சாதாரண பிள்ளை மாதிரி தெரியலையே, அவன் கண்ட கனவு ஊரம் பலிக்குதே, என்ன இதுக்கு என்னதான் பண்ணலாம்னு சொல்லிட்டு முதல்ல குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வம் கோயிலுக்குலாம் போயிட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கு பிறகு என்ன பண்றான், கொஞ்ச நாளா கனவே இல்லாம இருந்துச்சான். குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு முன்னாடி என்ன ஏதுன்னு பார்க்க முன்னாடி கொஞ்ச நாள் கனவே இல்லாம இருந்துச்சு, ஒரு 6 மாசத்துக்கு. இந்த 6 மாசத்துக்கு அப்புறம் ரொம்ப பயங்கரமான ஒரு கனவியா அந்த பயலுக்கு, இந்த சின்ன பயலுக்கு அலறி அடிச்சு எந்திரிக்கிறான். அழுத மணிக்க இவங்களும் கேட்கறாங்க, தாய் தாப்பே 2 பேரும் எந்திரிச்சு கேட்கறாங்க, ஏன் சாமி இப்படி அழுகிற, இன்னைக்கு என்னடா கனவு கண்டு தொலைஞ்சேன்னு சொல்லி கேட்க. வேற ஒண்ணும் இல்லம்மா, இத்தனை நாளா கனவு கண்டேன், அது கூட எனக்கு இவ்வளவு அதிர்ச்சியை கொடுக்கல, ஆக இன்னைக்கு நான் கண்ட கனவு எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்குமா, பயமா இருக்குண்டானா. அப்படி என்னடா கனவு கண்ட? வேற ஒண்ணும் இல்லம்மா, இன்னைக்கு காலையில சரியா 6 மணிக்கு நம்ம அப்பா எங்க அப்பன் ஜாகிரமானி கனவு கண்டேமான்னு சொல்ல. அந்த ஆளுக்கு தூக்கம் இல்லை. அத்தாடி இந்த பயம் உள்ள சும்மாவே கனவு கண்டா சரியா பழிச்சு போயிருமே, இன்னைக்கு நம்ம சாகிரமானில கனவு கண்டிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளுக்கு தூக்கம் இல்லை. பாருங்க மனைவியும் தூங்கிட்டா, இந்த ஆளுக்கு தூக்கம் வரல, காலையில 6 மணிக்கெல்லாம் சாக போறோமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சாமியை பூரா கும்பிட்டுக்கிட்டே கிடக்குறேன். ஆத்தாடி என்ன எப்படியாச்சும் காப்பாத்துறா சாமி இறைவா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கேன். அப்படி கேட்கும் பொழுது பாருங்க இவனுக்கு தூக்கம் வரல. பக்கத்துல இந்த மனைவியை எழுப்புறேன், ஏமா எந்திரிமா அப்படின்னு சொல்லி கேட்பேன். இந்த அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு, எதுக்கியா சும்மா தூங்குறவளை போய் ஓயாம எழுப்பிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க. பொண்டாட்டியை பார்த்து, ஆமா பொண்டாட்டியை பார்த்து கேட்கிறேன், எந்திரிமான்னு சொல்லிட்டு இந்த அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு. சரி ஏய் எனக்கு காலையில எந்திரிச்சு நிறைய சோழி இருக்கு, நீ வாடிக்க காலையில செத்து போயிருவ,
நான் எந்திரிச்சு நல்லது கெட்டது பாட கட்டுறவன் பந்தல் போடுறவன் கொட்டுக்காரன் அவனுக்கு பூரா நாளோட போய் அலைஞ்சு தெரியணும். நீ வாட்டுக்கு செத்து போய் சிவனேன்னு கிடப்ப. நான் தானே அம்பட்டு வேலையை பார்க்கணும். நான் இப்ப தூங்குனாதான் காலையில எந்திரிச்சு அந்த வேலையை பூரா பார்க்க முடியும். கொட்டாட்டி சொல்றேன். ஆமா பேசாம போட்டு அப்படின்னு சொல்ல பாருங்க 5:50 ஆச்சு. சரி 10 நிமிஷம் தான் இருக்கு. இந்த ஆளுக்கு சாவு பயம் வந்துருச்சு. அத்தாடி இன்னும் கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் தானே இருக்கு. 6 மணிக்கு செத்துருவோமே. 6 மணிக்கெல்லாம் செத்து போயிருமாடா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு பாவம் அப்படியே பயம் பயங்கரமா வருது. சரி இருக்க சாமியை பூரா கும்பிடுறியா இறைவா நான் அப்படியெல்லாம் உன்னை கும்பிட்டனே இங்க இருந்து நடையா நடந்து வந்தனே உன் தெய்வம் உன் ஆலயத்துக்கு அப்படியெல்லாம் வந்தேன் சாக போறேன்னு சொல்லி மனசு ரொம்ப கஷ்டப்படுறான். சரி இப்படிப்பட்டவன் பாருங்க சரியா 5:59 ஆச்சு. மனைவியை திரும்ப கூப்பிடுறான். கடைசியா ஒரு நிமிஷம் தான் இருக்கு. ஆமா கடைசியா ஒரு ஆமா எந்திரிமா அப்படின்னு சொல்லி கூப்பிட இவன் எந்திரிக்கவே இல்லை. பாருங்க 6 மணியை கடக்க போகுது. 6 மணியை தொட போது இவனுக்கு என்ன பண்றதே தெரியல. சரி ஒரே வழியா சரி ஒரே தடவை இறைவனை கும்பிட்டுட்டு நம்மளுக்கு மரணம் வந்துருச்சுன்னா அப்படியே போய் சேருவோம்டா சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடின மணிக்கு இருக்கான் பாருங்க. 6 மணியை தாண்டிடுச்சு. சாகலை. சாகலையா மயம் கண்ட கனவு தான் பலிக்குமே. ஆனா சாகலைல எப்படி சாகலை நொட்டியுமே உனக்கு சந்தோஷம் தாங்கம்ல. ஆத்தாடி சாகலைங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நம்மளுக்கு சாவுலடான்னு சொல்லிட்டு நிம்மதியா படுத்து தூங்கிட்டான். சரி தூங்கின உடனே காலையில எந்திரிச்சு இந்த புள்ள எந்திரிச்சு பாக்குறான். சின்ன பையன் இருக்கான்ல அந்த சின்ன பையன் எந்திரிச்சு பாக்குறான். என்னடா அப்பன் சாகலைய தூங்குறானே பரவாயில்ல இன்னைக்கு தானே நம்ம கண்ட கனவு நல்ல வேலையா நல்லபடியா போயிருக்கு. இல்லாட்டி எல்லாமே அதிர்ச்சியா போயிரும் பயமா போயிரும். இன்னைக்கு தான் நம்ம கண்ட கனவுல எங்க அப்பன் பொழைச்சுக்கிட்டான்னு சொல்லி இப்ப சந்தோஷமா இருக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து வெளியில போயிருக்கான். ஆத்தாக்காரி தலைவரி கோலத்தோட வெளியில உட்காந்து அழுகுறா. அவருக்கு வெளியே புருஷன் சாகலை. அவன் அழுகுறான்ல. என்ன சாமி சொல்றீங்க? அழுதுகிட்டு இருக்கா. புருஷன் தான் சாக வேண்டியது. அவர் தான் சாகல பொழைச்சிட்டாரு. அதாயா அவன் பொழைச்சுக்கிட்டியா. ஆனா பொண்டாட்டிக்காரி வீட்டுக்கு வெளியில உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. ஏன் அழுகுறா? இவனுக்கு கோவம் வந்துருச்சு இந்த பயலுக்கு. நேரா போறேன். அம்மா எதுக்கு நீங்க அழுகுறீங்க? எங்க அப்பா இந்த ஜாகலையில அப்புறம் எதுக்கு நீ அழுகிறேன்னு சொல்லி கேட்க பாருங்க பக்கத்து வீட்டுல ஒரு சாவு. பக்கத்து வீட்டுல சேர்த்து ஆமையா பக்கத்து வீட்டுல எதிர்த்த வீட்டுல ஒரு சாவு. ஆமாங்க அப்படின்னு ஒட்டி பாக்குறேன். ஏமா எதுக்கு நீ அந்த வீட்டுல சாவு நீ ஏமா அழுதுகிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க சரி வேற ஒண்ணும் இல்லடா நீ கண்ட கனவு அப்படியே பழிச்சு போயிருச்சுடா பைத்தியக்கார பையல செத்தவே உங்க அப்பே உள்ள படுத்திருக்கான் அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. உண்மையே எதிர்த்த வீட்டுல இருக்கா மாதிரி செத்தா மாதிரி அவன் தாண்டா உங்க அப்பே நீ கண்ட கனவு அப்படியே பழிச்சு போயிருச்சுட்டாலாம். அப்படியும் பல உறவுகள் இருக்கு அந்த உலகத்துல இருந்துட்டாலும் கூட. அப்ப சாமி இவங்க அப்ப வெளிநாடு போயிட்டாரா? வெளிநாடு போயிட்டாரு. கோயில் குளம்னே தெரிஞ்சா விளக்குமாயா. சரி அப்படியும் ஒரு விஷயம் இருக்கு அப்படி உறவுகள் இருக்கு. சரி இருக்கட்டும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் கூட நான் காணக்கூடிய உலகங்கள் எப்படி எல்லாம் இருக்கும்னு ஆசைப்படுறேன்னா ஹலோ நான் காணும் உலகங்கள் யார் காணக்கூடும் சொல்வது யார் இங்கே பின்பணி துளியே மெல்லன பேசும் பசும் புல்வெளியே என்னை காணும் அன்னை பூமி உன்னை காணவே இங்கே வேண்டும் இன்னும் ஓ ஜென்மம் பாடம் பாடி போல் பாடும் வாழ்க்கை என்றுமே வேண்டும். நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும். நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும் சொல்வது யார் இங்கே வெண்பனி துளியே மெல்லன பேசும் பசு புல்வெளியே என்னை
பேச்சினில் அம்மா கதைகளில் போட்டது பல நினைவு கேட்டிடும் கதைகளில் தலந்தே உழவிட சுற்றி வரும் கனவு கற்றவர் பேசிட காதில் கேட்டதில் பெற்றதெல்லாம் வரவு காட்டிய வறுமையில் எனக்குள் திறந்தது கற்பனையின் கதவு வாழ்வினை நாம் கண்டுகொண்டே தேடலுவானே வாழ்க்கைப்படும் பாட்டிலே பாடகனானே பாட்டில் வாழும் கோயில் நான் நான் காணும் உலகங்கள் நான் காண வேண்டும். சொல்வது யார் இங்கே வெண்பனி துளியே மெல்லன பேசும் பசும்புல் வெளியே எல்லை காணும் அல்மை பூமி ஒன்றை காணவே இங்கே வேண்டும் இன்னும் ஓர் ஜென்மம் பாடும் பாடி போல் பாடும் வாழ்க்கை என்றுமே வேண்டும் நான் காணும் உலகங்கள் யார் காண அப்படிலாம் வந்துட்டாலும் கூட நின்று கொண்டிருக்கும் நிலத்தின் குளிர்ச்சியும் நீண்டு உயர்ந்த விருட்சங்களின் அழகினை பார்க்கும் பொழுது 1000 நாவு படைத்த ஆதிசியிடம் நடுத்துரைத்தாலும் மிகையாகாது. அப்பேற்பட்ட வனம் குறிஞ்சி முல்லை நெய்தல் பாலை மருதம் என சொல்லக்கூடிய ஐவகை நிலங்களிலே யாமந்திருப்பதோ குறிஞ்சி கிழவன் எங்க ஐயா தங்கவேலன் குடிகொண்ட அந்த சிறப்பான இடத்தை பார்க்கும் பொழுது மலரோ மலர்ந்திருக்கிறது. வா நிலவோ என்னை வாவா என்று அழைப்பது போல தோன்றுகிறது. நல்ல கவிஞனுக்கு அஸ்திவாரமே கற்பனை தானே. நானோ வீணாகன பிரியன். அதனால அந்த வனத்தை எப்படி வர்ணிக்கலாம்னா அந்த நதியோரத்துல அந்த நாணல்கள் எல்லாம் மலைந்து நெளிந்து நாட்டியம் ஆடக்கூடிய அற்புதமான இயற்கை காட்சியை பார்க்கும் பொழுது என் மனசு எப்படி எல்லாம் போதுன்னா நானல் ஒன்று நாணம் கொண்டு நாட்டியமாடுது மெல்ல நானந்த ஆனந்தம் என் சொல்ல நதியோரோ நானல் ஒன்று நாணம் கொண்டு நாட்டியம் ஆடுது மெல்ல நானந்த ஆனந்தம் என் சொல்ல நதியோரோ வெண்ணில மேகம் வான்பட்டிலே விட்டு ஒருவரென்ன மலையை மூடுவதென்ன வெண்ணில மேகம் வான்பட்டிலே விட்டு ஒருவரென்ன மலையை மூடுவதென்ன குயில்தானோ குயில்தானோ சொல்லகா இருக்கு தேன் சிந்திர கோடி இருக்கு தேன் வேண்டுமானால் வேண்டுமா நீ என்னை கையில் அல்ல நானதானந்தம் என் சொல்ல நதியோரோ லுலுலு 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 கையிலே தோட்டம் உபதேவதையாடும் உள்ளதென்ன நெஞ்சை அழுவதென்ன கையிலே தோட்டம் உபதேவதையாட்டம் உள்ளதென்ன நெஞ்சை இன்றைய கழகத்திற்கு ஏதாவது ஒரு வழிபிறக்குமா என்று எண்ணி பார்க்கும் பொழுது ஒரே நிசப்தமாக இருக்கின்றது. ஏதாவது சத்தம் கேட்குமா என்று எண்ணி பார்க்கும் பொழுது சப்தம் என்ன பேசிட்டு இருக்கீங்க? சப்தம் சோ அப்படியா ஆமா ஆளலும் சோ என்று பாடுகின்றாலே யாராக இருப்பாள் இந்த மங்கை என்று எண்ணி பார்க்கும் பொழுது பரன் மீது நின்று கையிலே கவன் கொண்டு ஆளோலம் ஆளோலம் என்று அனுதினமும் ஒலித்துக் கொண்டிருக்கின்றாலே அப்பேற்பட்ட அந்த குரலோசைக்கு சொந்தக்காரி யாராக இருப்பாள் என்று எண்ணி பார்க்கும் பொழுது மான்மகளாக இருப்பாளோ இல்லை மயில் மகளாக இருப்பாளோ இல்லை மாஞ்சோலை கிளியாகத்தான் இருப்பாளோ என்று எண்ணி பார்க்கும் பொழுது அந்த
இள நெஞ்சேவா தென்றல் தேரினில் எங்கும் போய் வரலாம் அடவங்கே மஞ்சள் வான்முகில் கையால் போய் தோடலாம் மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோப்பு கோயிலும் நீதானோ மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோப்பு கோயிலும் நீதானோ இவளாவரம் புதானோ நடை தேதானோ கலங்கைகள் தரும் இசை தேதானோ மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோப்பு கோயிலும் இவள்தானோ மின்னல் ஒளி என கண்ணை வரிதிடும் அழகோ தேவதையும் மின்னல் ஒளி என கண்ணை வரிதிடும் அழகோ தேவதையும் அங்கம் பொருளங்கள் குணம் அழகின மங்கை வருகை சொல்லும் அல்லும் கருணம் கொஞ்சம் மதி வஞ்சிக்கை வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வே கற்றாவிய பெண்ணோ பண்பாடின செந்தாமரையே இவளாவரம் புதானோ நடை தேரானோ கலங்கைகள் தரும் இசை தேரானோ பாண்டோடி கிரிதானோ பாதானோ வேப்பம் தோப்பு கோயில் அப்படி இல்லாமல் இருந்துட்டாலும் கூட காலதாமதம் காரிய கேடு என்பார்கள் காலமறிந்து நடக்காதவன் கோலமரியா குரங்கு கோப்பு என்று எங்க அப்பா அன்னைக்கு ஒப்போச்சிருக்காருன்ற காரணத்தினால இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய உறவுகள் இருந்துட்டாலும் கூட ஏன்னா எவ்வளவு பெரிய மனுஷனா இருக்கட்டுமியா இந்த உலகத்திலேயே எவ்வளவு பெரிய ஏழை பணக்காரன் அப்படின்னு பெரிய ஆளு எத்தனையோ பேர் இருக்கட்டும் பெரிய கோடீஸ்வரனா இருக்கட்டும் செல்வந்தனா இருக்கட்டும் பதவிக்காரனா இருக்கட்டும் அந்தஸ்துக்காரனா இருக்கட்டும் ஆக எவ்வளவு பெரிய உறவுகள் இருந்துட்டாலும் கூட 1000 பேர் வந்தாலும் கூட நம்மகிட்ட இருக்க காசு இருக்க வரைக்கும் தான் பணம் இருக்க வரைக்கும் தான் அந்த உறவு நீடிக்கும் ஆக இப்பேற்பட்ட எத்தனையோ உறவுகள் இருந்துட்டாலும் கூட இந்த உலகத்திலேயே தனித்துவம் வாய்ந்த உறவு எந்த உறவு தெரியுமா அதுதான் தாய் பாசம் இந்த தாய் பாசத்துக்கு விலை பேசுறதுக்கு எந்த கொம்பாதி கொம்பனாலையும் முடியாது ஆக எப்பேற்பட்ட உறவுகள் இருந்துட்டாலும் 1000 உறவுகள் நம்மை தேடி வந்தாலும் சரி நம்மை 1000 உறவுகள் போய் தேடி போனாலும் சரி இந்த உலகத்திலேயே எத்தனை உறவுகள் இருந்துட்டாலும் தாய் என்னும் ஒரு அன்பு உள்ளம் இல்லைன்னா நம்ம எல்லாருமே அனாதை தான் எவ்வளவு பெரிய சோத்துக்காரனா இருக்கட்டுமியா
கோடி கோடியா வச்சிருக்கட்டும், அப்பேற்பட்ட தன்மையில் இருக்கவன் கூட பெத்த தாயின்னு ஒருத்தி இல்லைன்னா அவன் எவ்வளவு பெரிய சொத்துக்காரனா இருந்தாலும் அவன் அனாதை தானா. அப்பேற்பட்ட தன்மையில் அந்த தாயும் போற்றும் விதமாக அந்த தாயை பற்றி ஒரே ஒரு பாடலை பாடிட்டு ஆமா சந்திக்க வேண்டிய ஆளை சந்திக்கணும். ஹலோ பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா, இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமடா, தெய்வமதன் தாய்க்கும் கீழதா, எந்த தாயவளும் சாமிக்கும் மேலதா. பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா, இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமடா, தெய்வமதும் தாய்க்கும் கீழதா, எந்த தாயவளும் சாமிக்கும் மேலதா, அந்த தெய்வமதும் தாய்க்கும் கீழதா, எந்த தாயவளும் சாமிக்கும் மேலதா. மனசு சுத்தத்தில் சுத்தமடா, வெறுங்கைய வீசிக்கிட்டு விறகு பொறுக்கி விட்டு இரவா பகலா தினம் தினம் உழைச்சதும் சருகு பொறுக்கி வந்து சாதம் வடிச்சு தந்து பசியே தெரியா மகனா வளர்ந்ததும் எத்தனை தாயிலே நம்ம தமிழ்நாட்டிலே என் தாயும் அவளை போல் யாரும் இல்ல ஊரிலே, ஜாயி யாரு ஜாயி யாரும் இல்ல போடா, தாயின் கால வணங்கி கும்பிட்டுட்டு வாடா, அவளே உணரு அதை நீ உணரு. பெத்த மனசு சுத்தத்தில் சுத்தமடா, மண்ணில் வரும் செடி கொடிகள் எவ்வளவு வகைகள் தான், மரமோ செடியோ தண்ணி மட்டும் ஒன்னேதான், பலவித மரங்கள் என்ன மரத்தில பழங்கள் என்ன, நிறத்தில் ருசியில் ஒவ்வொன்றும் வேறுதான், பழமாயிருப்பதால் மிளகாயிருக்குமா, காயாயிருப்பதால் பொய்யா தசக்குமா, நல்லவன் வகித்து பிறந்தா நல்லவனே தாண்டா, கெட்டது செய்ய மாட்டா வல்லவனே தாண்டா, அவனே மனிதன் அதை நீ உணரு. பெத்த மனசு சுத்தத்தில் சுத்தமடா, இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமடா, தெய்வமதும் தாயுக்கும் கீழதா, எந்த தாயவளு சாமிக்கும் மேலதா, அந்த தெய்வமதும் தாயுக்கும் கீழதா, எந்த தாயவளு சாமிக்கும் மேலதா. பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா, இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமடா. என்றால் நம்ம தாயையும் போற்றும் விதமாக இந்த பாடலை பாடிய பிறகு எனக்காக கைதட்டி பாராட்டி அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. இருந்தாலும் கூட காலதாமதம் காரியக்கேடு என்பார்கள். உலகத்துல நாடகம் பாக்குறாங்க. உலகத்துல தாயை மிஞ்சின உலகத்துல எதுவுமே இல்லை.